கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107:8-9 பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவரை துதிப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் வாஞ்சியோடு கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நிரப்பி அவர்களை திருப்தியாக்குகிறார். நன்மைக்காக காத்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்காக பிரகாசிக்கும்படி அவர் தம்முடைய நன்மையினால் நிரப்ப ஆயத்தமாயிருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, தங்களுடைய ஆத்துமா பலப்படுவதை அநேகர் வாஞ்சிப்பதே இல்லை. சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தேவை. உங்கள் ஆத்துமா தேவனுடைய நன்மையான ஈவுகளை வாஞ்சிக்கும் போது அவர் உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவார். உங்களுடைய ஏக்கங்களை பார்க்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அதை வாஞ்சிப்பதாக அவரிடம் கூறுங்கள். அடுத்த நிமிடமே அவருடைய திவ்ய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய நன்மை உங்களுக்கு தேவை. இல்லை என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை சோதித்து உங்கள் எதிர்காலம் முழுவதையும் அழித்துவிடும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி தம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உங்களை உணர்த்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நன்மையை வாஞ்சையோடு தேடி இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை உங்களுக்கு தந்தருளி தமது நன்மையினால் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெறாத நன்மைகள் இருக்கிறதப்பா. எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். எதிர்காலத்தின் மேன்மைகளுக்காக, தங்கள் நெருக்கங்களுக்காக, ஜெயத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பதிலை தருவீராக தகப்பனே. நன்மைகள் நடக்கட்டும். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இளைக்க பண்ணுகிற அந்த காரியங்களில் விரும்பினது வரும்போது அந்த ஜீவ விருட்சம் போல் இருக்குமே, அந்த நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. நீரே ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.